ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு சிக்கன் வச்சு ஒரு ட்ரம் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சீஸ்லாம் நிறைய போட்டு ரொம்பவே சூப்பராக எம்மியாக பண்ணியிருக்கோம். கிட்ஸு வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். சிக்கனோட லெக் பீஸ் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கத்தியால் எல்லா பக்கமே நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லெக் பீஸை வந்து. அதனால் நல்லா கோடு போட்டு கத்தி வச்சு கோடு போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். நல்லா உள்ள பகுதி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வெந்துடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் ஃப்ளேவரோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்ம சிக்கனோட ஸ்மெல் எதுவுமே வராமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க லெக் பீஸு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லெக் பீஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மல் சிக்கன் கூட போன்லெஸ் சிக்கனாக எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி வேக வச்சு கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனும் ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸை வந்து நம்ம தனியாக எந்த ஒரு தண்ணி எதுவும் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனோட லெக் பீஸும் நமக்கு நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போன்லேருந்து நம்ம தனியாக அந்த சதப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா 2 லெக் பீஸோட எல்லா சதப்பையும் தனியாக எடுத்துகிட்டு அந்த போனை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணாலும் சாப் பண்ணிக்கலாம். அப்படி சாப் பண்ணலை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கறியை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே கறியை மட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச சிக்கனையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து 2 லெக் பீஸ் தான் எடுத்துருக்கனால 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவி ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு. அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் ஆட் பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க இன்னுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் எல்லாமே துருவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு கர்ப் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தக்கன மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகு ஆட் பண்ண டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இது எடுத்து வச்சுட்டோம். இது வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த போனை எடுத்துக்கிடுவோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு வந்து லெக் பீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இதை வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி லெக் உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கூட்டாகிற அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 லெக் பீஸ்க்கு நல்லா ஈவனாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். மீதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கன் பேட்டர் வந்து இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லாலிபாப் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு சின்ன பாலை குட்டியை உருட்டி எடுத்துட்டு நம்மளோட டூத் பிக் இருக்கும்ல அந்த இதை வந்து குத்தி வச்சுட்டோம்னா சூப்பரான லாலிபாப்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம். நான் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக இருக்கிறனால ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துட்டீங்களோ அந்த அளவுக்கு முட்டை வந்து கூட ஒன்று அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து கோட் பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொரகொரன்னு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் இல்லைங்கனால கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கொரகொரன்னு வந்துடும். அந்த இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொன்றா முக்கி எடுத்த வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கு நல்லா முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட்டார அளவுக்கு முக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதில் எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கிறதுலையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டாவது எக் பீட் பண்ணதில் கோட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நல்லா உருட்டி எல்லா பக்கமே ஒட்டுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கிடைக்கலன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டுமே சேம் மெத்தேடு தான். இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நம்ம கோட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1/2 hour கூட வச்சுக்கோங்க, நல்லா செட் ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா செட் ஆகிடுச்சு. எந்த ஒரு இதுவுமே உதிராமல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உள்ளேயும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறனால வேகணுங்கிறதுனால உள்ளே வேகிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ரொம்பவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. காரம் எல்லாமே நம்ம ரொம்பவே கம்மியாக போட்டு பண்ணியிருக்கனால ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.